ரவுண்ட் 2 மேட்ச் இது. சீதப்பட்டி வெர்சஸ் RWE. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சீதப்பட்டி. 4 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்டேக்கில் வெற்றி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் லெஃப்ட் ஆம் வந்திருக்காங்க. இனியான ஒரு தங்கமணி. ஸ்டீ ஸ்போர்ட்ஸ் ஷாப்னு பேட்டு கடை வச்சிருக்காரு. ஸ்கூப் பேட் அவைலபிள் அவர் கடையில் போய் பாருங்கள். ஃபைன் கிரெயின்ஸில் நானே போய் நேரில் பார்த்தேன், நிறைய பேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, வந்து போல்டில் பட்டுருச்சோன்னு வந்து அவரே நகர்ந்து போயிட்டாருங்க. நியூ பேட்ஸ்மேன் ரூசோ. செகண்ட் பால் ஆஃப் த மேட்ச். நியூ பேட்ஸ்மேன் யார்க்கருக்கு வந்திருக்காரு. டைமிங் கிடைக்கல, லாஃப் பண்ண தீபன். ஏன் ப்ரோ கொடூரமான த்ரோ. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாறி. தேர்ட் பால். ஓய்யோ, பவுலர் கையில் பட்டு வந்திருக்கு, சிங்கிள் மாற்றிட்டாங்க. ஃபோர்த் ஒன். கவர் டிரைவுக்கு போனார், பேட் ஃபேஸை திருப்பினார். வித்தியை கொடுக்காம தான் போட்டுட்ருக்காங்க லெஃப்டி. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, வித்தியை கொடுக்காம ஷார்ட்டாக உடச்சாலுமே. இதே மாதிரி வந்து போன டோர்னமெண்ட்லேயுமே பார்த்தேன். முக்கியமான பந்து, மைல் ஸ்டோன் பால்னு சொல்லுவேன் இந்த பால். ஐயோ, ஸ்டிக் லைன் மேலே காலில் பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நடந்த போன மேட்ச்லையுமே சொல்லுங்கள், காட்டூர் டோர்னமெண்ட்டில் 50K டோர்னமெண்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக எத்தனை 3 ரவுண்டு மேட்ச்சில் ஒரு 6 விக்கெட் எடுத்து ஒரு 10 ரன்குள்ளே பவுலிங் போட்டார். அந்த ஃபார்மை கன்டினியூ பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் இந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவருமே சம ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் RWE. அடுத்த ஒரு போட தீபன் வந்திருக்காங்க, நியூ பவுலர். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இப்படி ஒரு பவுலரை பார்க்கறது கஷ்டம். ஏன்னா பேக் டு பேக் பவுண்ட்ரிஸே இல்லாமல் எக்கனாமிக்கலாக போடுறது. ஃபர்ஸ்ட் பால் பேக் ஆஃப்லேருந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க, சிங்கிள். செகண்ட் பால் வைடு, செகண்ட் பால் 3. ஃபாஸ்ட்டாக பாடியில் இருந்துச்சு, டைமிங் கிடைக்கல. நல்ல லீன் லோ பண்ணி ஆட பார்த்தாரு, பெல் பண்ணி ஆட பார்க்குறாரு. அடுத்த பந்து ஒரு ஸ்லோவர் ஒன் ஹேண்டில் விட்டார், நல்ல கேப்பு. ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்து தடுத்துருக்காருங்க. TVK திருச்சி விஜய் கபூர் அங்கே ஃபீல்டர் கண்டிப்பாக 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. டோக்ரஸிங் யார்கர் பார்க்க முடியுது இந்த தடவை. தீபன் டு மாறி ஷார்ட்டாக உடைச்சாங்க, ஃப்ளாட் பேட்டிங். ஓய்யோ, லோ கேட்ச். ஃபார்வர்டில் வந்து பிடிக்கணும், பிடிக்க பார்த்தாங்க தங்கமணி, பிடிக்க முடியல. அது 1 more மீனிங் இந்த ஓவரில் துரத்தி போட்டார் கண்டிப்பாக. அபிகிட்ட பேருக்கு கவர்ஸில் புல்லட் த்ரோ, அதன் காரணமாக விக்கெட்டு. 2 ஓவர் முடிச்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 10 ரன் ஆடிருக்காங்க RWE. அடுத்த நியூ பவுலர் பெட்டவாயத்தில் அபி. ஓடுற முதல் பால் வைடு, முதல் பால் 3. பேச கம்மி பண்ணி போட்டாங்க, ஆஃப் சைடில் கட் பண்ணார், தட்டி விட்டார்னு சொல்லலாம், சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சக்தி. செகண்ட் பால் த்ரூ த லைன், தூக்க பார்த்தாரு. அவரோட ஃபேவரட்டான ஷாட்டுக்கு போக பார்த்தாரு. முதல் பால் போன பால் வைடு, ரீபால் அந்த பால். தேர்ட் பால் ஆஃப் த ஓவர். அப்படியே ரைஸ் ஆச்சு, டைமிங் இப்போ கிடச்சிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க, டபுள் ட்ரிபிளாக விடக்கூடாது. ஃபோர்த் ஒன். விக்கெட் கீப்பர் ஓடி இருக்காரு, அங்கே பிடிச்சடி ஆள் கிடையாது, அதனால் இங்கே ஓடி இருக்காங்க. வீட்டு சக்தி. ஐயோ பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்தாரு, பவுண்டரியை சேவ் பண்ணி. மீண்டும் அங்கே விஜய் கிட்ட போயிருக்கு. ரோசர்ஸ் ஸ்டிக்கில் 1 more மீனிங் இந்த ஓவரில். பிக் ஷாட்டுக்கான முயற்சி, டைமிங் பண்ண முடியல. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. ஐ திங்க் 2 விக்கெட் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் RWE. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பார்த்து அரவிந்த் நியூ பவுலர். ஃபோர்த் ஸ்டம்பில் வராங்க, ஸ்லோவராக போட்டாங்க. ஓய்யோ, த்ரோ கொஞ்சம் விலகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக அடித்தாங்க த்ரோ. ராமங்க ஃபீல்டர். செகண்ட் பால் ஸ்லோவராக தான் தூக்கி போட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்லோவாக போட முடியும் அவ்வளோ ஸ்லோவாக போடுறாங்க, ஃப்ளோட் கொடுத்து. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க, 2 ரன். தேர்ட் பால் ஸ்விட்சிட்டாக திரும்பினாங்க, பேச ஏற்றிருக்காங்க கண்டிப்பாக இந்த பந்து. வச்சோட பார்த்துருக்காங்கன்னு பார்க்கும்போது விக்கெட் கீப்பர் மேலே பட்டு போயிருக்கு. போன பால் வைடு, ரீபால் அந்த பால். 3 more மீனிங். நல்ல ஓப்பன் பேக்கண்ட்டை பிடிச்சிட்டாரு, தடுக்க முடியல. அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி அங்கே
ஷோ பண்ணணும்னு நினச்சி போட்டது தப்பு இல்லை, பட் ரொம்ப விற்று கொடுத்துட்டாங்க. வித் ஆன் ஆஃபர் அப்படியே எடுத்துக்கிட்டார் ஆஃபரை. லாஸ்ட்டும் மோர் பாடியில் பட்டுருக்குன்ட்டாங்க. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் பால். அதே மாதிரி பந்து ஒன்ஸ் அகெயின் எஸ் பாடி அட்டாக் டாட் பால். பேக் டு பேக் 2 பாடி அட்டாக் போட்டாங்க, பேச ஏற்றி போட்டாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங். சீதப்பட்டிக்கு டார்கெட் 30 ரன். சேஸுக்காக ஓப்பனிங் வருஷனா ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தினேஷ் வந்திருக்காங்க. அந்த சேஸ் பிகின்ஸ் வித் விக்கெட்டோட சாஃப்ட் டிஸ்மிஸல். கேட்சை தெளிவாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் தங்கமணி. செகண்ட் பால் இவர் பேஸ் பண்ண முதல் பால் ஃபுல்லராக போட்டாங்க. ஸ்கொயராக டிரைவ் போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஜய். போன பால் வைடு. தேர்ட் பால் ரீப். ஃபுல் டாஸ். திருப்பி தான் விட்டார். சிங்கிள். ஓய்யோ போன பால் வைடு. ரீபால் அந்த பால் விக்கெட் முயற்சி வாய்ப்பே கிடையாது. டிரைவ்லேருந்து போட்டார். 1 more மீனிங். முதல் ஓவரில் கட் பண்ண பார்த்தாரு. விக்கெட் கீப்பரை பீட் பண்ணியிருக்கு. லோ ஆகிடுச்சு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சீதப்பட்டி. செகண்ட் ஓவர் நியூ பாலர் ஜிடி விக்கி. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோவராக போட்டாங்க. சிங்கிள். செகண்ட் பால் விஜய் ஆன் ஸ்ட்ரைக். 2 எடுப்பாங்களா? வாய்ப்பு இல்லாமல் த்ரோ வரணும். வந்திருக்கு. சிங்கிள் மட்டுமே. மாறி எங்கள் ஃபீல்டர். தேர்ட் பால் ஆஃப் த ஓவர். முதல் பால் எப்படி போட்டாரோ அப்படியே போட்டிருக்காரு லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு. 8 ஓடி வந்திருக்காங்க. டேஞ்சர் லெஃப்ட்டுக்கு தான். விடாமல் அந்த லெஃப்ட்டுக்கு ஸ்டெம்ப் லைன்லேயே தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரும் விடாமல் டிரைவ் ஆடிக்கிட்டு இருக்காரு. விஜய் ஸ்டிக்ல லாஸ்ட் 2 more. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. கார்த்தி டைம் கொடுக்காம ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. என்னாச்சு? நீங்கள் 1 more மீனிங். பெக் ஷாட்டுக்கான முயற்சி. டவுன் த லெக் போடப்பட்ட பண்ணா காலில் பட்டுருச்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ஸ்கோர். 1 விக்கெட் விட்டுருக்காங்க சீதப்பட்டி. அடுத்த நியூ பாலர் சத்தியமூர்த்தி. விஜய் ஸ்ட்ரைக்கில் பிச்சிலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஒரு அப்பீல் எடுத்து பார்த்தாங்க. டாட் பால். செகண்ட் பால் டாஸ் பால். செம்ம ஹைட்டு போயிருக்கு. காத்த இல்லைன்னு சொன்னாங்க. கேட்டு பிடிச்சிருக்கு. ஒருத்தர் கேட்டு பிடிச்சிருந்துருக்கலாம். பிடிச்சிருக்காங்க. ஆனால் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் தீபன். தேர்ட் பால் ஃபுல்லாக விலக்கி போட்டார். விடாமல் துரத்தி பேட்டை வச்சாங்க. தங்கமணி ஸ்ட்ரைக்கில் டாஸ் பால் வேஸ்ட் சைட். நோ பால் கொடுத்துருக்காங்க. பால் கேரி ஆகியிருக்கு. ஐயோ எப்படி பார்த்தாலும் இந்த பால் விக்கெட்டாக மாறி இருக்கு. ஃப்ரீட் அந்த பால். டாஸ் பால். இந்த பாலும் நோ பால் கொடுத்துருக்காங்க. பாஸாக ட்ராவல் ஆகலை ஃபீல்டருக்கு. 2 ரன். பேக் டு பேக் 2 பீமரு. பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. ராஜா இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. இந்த பாலும் ஃப்ரீ பால். காற்று பெருசாக அடிக்காத டைம். கண்டிப்பாக பவுண்டரி லைனுக்குள்ளே தான் இருக்குது. கேட்சு பிடிச்சி பிரோஜனம் கிடையாது. ஃபாஸ்ட்டாக த்ரோ அடிக்கணும். 2 ரன். ஸ்விட்ச் ட்ரை வாய்ப்பே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே கால்ட்டே போட்டார். முக்கியமான பந்து. இந்த ஓவரோட கடைசி பந்து. தரையோடு ஆடிட்டார். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தாங்க ஃபீல்டரை. டைமிங் கொடுக்கக்கூடாது. டீப்பு போன காரணத்துனாலே 2 கட் பண்ணி கொடுத்துருக்காரு. 2ஓட. ஸோ ஒரு சாக்ரிஃபைஸ். நல்ல சாக்ரிஃபைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் ஸ்ட்ரைக்கு வர பார்த்துருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஸ்கோரு. 3 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். 6 பாலுக்கு 9 டிஃபெண்ட் பண்ணும். கார்த்தி இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. முதல் பந்து பேட்டில் ஆடி இருக்காரு. ஃபாஸ்ட்டாக ட்ராவல் கண்டிப்பாக ஆகாது. 2 எடுப்பாங்க. த்ரோ ஃபாஸ்ட்டாக வந்தாலுமே ஓடி இருக்காங்க. சேஃபாக 2ஓட வச்சுருவாங்க. செகண்ட் பால் 5-7 தேவை. கீப்பர் கைட்டி நின்றுச்சு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹக்கீம் பூட்டோ. தேர்ட் பால் நியூ பேட்ஸ்மேனாக வந்து டாஸ் பாலை வச்சாரு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. டப்பெஜ்.
அண்ட் த விக்கெட் தே ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் கிடச்சி போச்சு. தீபன் ஆட்டம் இழந்து வெளியே. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் கவி. லாஸ்ட் 5 ரன் தேவை. நியூ பேட்ஸ்மேன் நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போனார். புல்லட் த்ரோ வரணும், வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ விக்கெட்டும் போயிருக்கு. ஃபிங்கர் கான் அப். மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்ட்னு சொல்லுவேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மேட்ச் பால், ஒரு பால் 4 ரன் தேவை. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. ஃபுல்லர் பால், ஹாஃப் பாலே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். 6-9 டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. க்ளோஸாக போன மேட்ச் இது. கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையவே இருந்துச்சு இந்த மேட்ச்சில். டஃப் ஃபைட் கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. RW அந்த மேட்ச் குவார்ட்டருக்கு என்டர் ஆகிறாங்க.